பரந்தூர் விமான நிலைய திட்டம் விஜய் அரசால் வெற்றிகரமாக கைவிடப்பட்டு இருக்கிறது. ஏண்டா அதான் ஒழிச்சு கட்டிட்டாங்க. அதில் என்னடா வெங்காய வெற்றிகரம் வந்து சேருது அப்படிங்கிறீங்களா? இனிமே எல்லாம் அப்படித்தான். ஏன்னா இது விஜய் வெற்றி கழகத்தின் ஆட்சி. இனிமே மழை பெஞ்சாலும் வெற்றி தான், பெய்யலனாலும் வெற்றி தான், கட்டுனாலும் வெற்றி தான், கைவிட்டாலும் வெற்றி தான், என்ன பண்ணினாலும் வெற்றி தான். ஸோ இந்த விஷயத்தையும் வெற்றிகரமான கைவிடலுங்கிற மாதிரி தான் நாம் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த விமான நிலையம் சம்பந்தமாக உங்களுக்குள்ளேயே சொந்தமான கருத்துக்கள்லாம் இருந்திருக்கும். அந்த இடத்துல விமான நிலையம் வர்றது சரியா தப்பா, அதனால் நமக்கு நல்லதா கெட்டதாங்கிறது சம்பந்தமாக உங்களுக்குன்னு சொந்தமாக கருத்துக்கள் இருந்திருக்கும். நிறைய பேர் சொன்னதையெல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பல விவாதங்கள்லாம் நடந்திருக்கும். இது எதுக்கும் இனிமே எந்த மீனிங்கும் கிடையாது. என்ன அதான் ஒழிச்சு கட்டிட்டாங்களே, அவ்வளவுதான். உங்களுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான், நான் எனக்குள்ளே வச்சுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இந்த விஷயம் இத்தோட முடிஞ்சிருச்சு. இதை பற்றி இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவ்வளவுதான். ஆனால் இதில் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, இதற்குண்டான விலையை நாம் கொடுத்து தான் ஆகணும். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அது என்ன, விமான நிலையம் இல்லைன்னா பொருளாதார வளர்ச்சியே தமிழ்நாட்டில் இல்லாமல் போயிருமா? இத்தனை நாளாக அந்த விமான நிலையத்தை நம்பி தான் தமிழ்நாடு வளர்ந்துதா? தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிங்கிறது ஒரே ஒரு விமான நிலையத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குதா? இது என்ன உருட்டா இருக்குது? இது என்ன அநியாயமான பேச்சா இருக்குது? அப்படின்லாம் ஏகப்பட்ட கருத்து கந்தசாமிகள் அந்த பக்கம் உருட்டியிருப்பாங்க. நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையில் இந்த விமான நிலையம் இல்லாமல் போனதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு பேரிழப்பு தான். அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இதற்குண்டான விலையை, இதற்குண்டான பொருளாதார விலையை விஜய் அரசு கொடுக்க போகிறதில்ல, நாம் கொடுத்தே ஆகணும். தமிழ்நாட்டு மக்கள் இதற்குண்டான பொருளாதார விலையை கொடுத்தே ஆகணும். அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அந்த பொருளாதார விலைங்கிறது எவ்வளவுங்கிறது தான் நம்மளோட பயமும். அந்த பொருளாதார விலைங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம், நம்பிக்கை எல்லாமே. அவ்வளவுதான். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான மேட்ரு. உள்ளூர் வெளியூர், உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள்லாம் இதை எப்படி பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் இதுக்கு நாம் எந்த அளவுக்கு பொருளாதார விலை கொடுக்கணுங்கிறது ஒரு முடிவுக்கு வரும். அவங்க இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த விமான நிலையம் கைவிடப்பட்ட இந்த விஷயத்தை அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்றதை பொறுத்து தான் நம்மளுடைய பொருளாதார விலைங்கிறது ஒரு மாதிரி தீர்மானிக்கப்படும். ஆனால் பொருளாதார விலையை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், அது ரொம்ப கம்மியாக இருக்கணுங்கிறது தான் நம்மளோட எண்ணம். உள்ளூர் வெளியூர், உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள்லாம் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாங்க? ரொம்ப சீரியஸான விஷயமா பார்க்குறாங்களா? என்னப்பா போகிற போக்கில் இப்படி ஒரு ப்ராஜெக்டை கைவிட்டுட்டாங்க, பல ஸ்டேஜுகளை தாண்டி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற இந்த ப்ராஜெக்டை போகிற போக்கில் கைவிடுறாங்களே, என்ன கணக்கு இது? இவங்களை நம்பி நாம் எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது? இவங்க ஆள்ற ஊரில் போய் காசு போட்டோம்னா நம்ம பணமெல்லாம் பத்திரமா இருக்குமா? பல மடங்கு ரிட்டர்ன் சேஃபாக வருமா? என்ன இது ஒரு மாதிரி பயமாக இருக்குது, வேற சேஃபான இடத்த பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் வெளியூர் உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள்லாம் யோசிச்சாங்கன்னா நாம் கொடுக்குற பொருளாதார விலைங்கிறது ரொம்ப அதிகமானதாக இருக்கும். சரி, ஆட்சி மாறினா காட்சி மாறுறது தான், அவங்க கொண்டு வந்த ஸ்கீமை இவங்க கேன்சல் பண்ணுறதும், ஏற்கனவே இருந்தவங்க பண்ணிட்டு போன ஒரு விஷயத்தை வேண்டாம்னு சொல்கிறதும் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், பொதுவாக நடக்கிற விஷயம்தான். இதுக்காகலாம் யோசிக்கலாமா அப்படின்னு அதே முதலாளிகள் யோசிச்சா பொருளாதார விலைங்கிறது, நாம் கொடுக்க வேண்டிய பொருளாதார விலைங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கான். அவ்வளவுதான். திரும்பவும் சொல்கிறேன், விஜய் அரசாங்கமோ இதற்குண்டான விலையை கொடுக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டு மக்களான நாம தான் அதற்குண்டான விலையை கொடுக்க போகிறோம். இப்போ இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை இவங்க கைவிட்டுருக்கிறாங்கல்ல, இதில் ஏதாவது மெச்சூரிட்டி இருக்குதா? ஏதாவது ஏற்பாடு, மாற்று ஏற்பாடு இருக்குதா? ஒன்றும் கிடையாது. மந்திரிகள் ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. அந்த அம்மா அமைச்சர் கீர்த்தனா என்னங்கிறாங்க, நாங்கள் சிப்காட் அங்கே கொண்டு வர போகிறோம், பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் அங்கே வரப்போகுதுங்கிறாங்க. இந்த பக்கம் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் என்ன சொல்கிறாரு, திரும்பவும் நாங்கள் அந்த லேண்டை வாங்கினவங்ககிட்டே திருப்ப கொடுத்துருவோம், விவசாயிகள்கிட்டே கொடுத்துருவோம் அப்படிங்கிறாரு. ஏதாவது தெளிவு இருக்குதா? ஏதாவது ஒரு பிளானோட தான் இவங்கெல்லாம் பேசுகிறாங்களா? உண்மையிலேயே அமைச்சர்களுக்கு உண்டான மெச்சூரிட்டியெல்லாம் இவங்களுக்கு இருக்குதா? எனக்கு புரியலை. சரி, இவங்க தான் இப்படின்னு பார்த்தா இவங்க ஓனர் இருக்கிறாரு இல்லையா விஜய் சார், அவர் என்ன சொல்கிறாரு, விவசாயிகளின் நலனுக்காக நாங்கள் கைவிடுறோம், அவ்வளோதான். வேற ஒரு ஏர்போர்ட் வேணுமான்னு கேட்டிங்கன்னா வேணும் தான், வேற ஒரு இடம் பார்த்து கட்டுவோம், அந்த இடம் என்னங்கிறத அப்புறமா சொல்லுவோம் அப்படிங்கிறாரு. என்னத்தை சொல்கிறதுன்னே எனக்கு தெரியல. அதாவது இதுவே திமுக இந்த ப்ராஜெக்டை கைவிட்டு இருந்ததுன்னு வைங்க, ஏற்கனவே இருந்த அரசாங்கம் கொண்டு வந்த இந்த மாதிரியான ப்ராஜெக்டை திமுக ஆட்சிக்கு வந்து கைவிட்டு இருந்ததுன்னு வச்சுங்க, இந்நேரம் அத்தனை போராளிகளாம், சோக்கால்டு போராளிகள் அத்தனை பேரும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பானுங்க, தமிழ்நாட்டையும் ஒரு மாதிரி ரெண்டாக பிளந்திருப்பானுங்க. ஏங்க, நீங்கள் விவசாயிகளின் நலன் கருதி அந்த திட்டத்தை கைவிடுறதெல்லாம் சரிதான், அதெல்லாம் நாங்களும் ஒத்துக்கிறோம். ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்னங்க?
10 வருஷமா பல வருஷங்களா பல ஸ்டேஜுகளை கடந்து ஒரு மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் அது இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு ப்ராஜெக்டை கைவிடுறேன்னு சொல்கிறீங்க. ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடு என்ன? வேறு இடம் பார்த்துட்டீங்களா? எந்த இடம்? அது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் அப்ரூவ் பண்ணப்படுமா? அதுக்குண்டான தகுதியான லேண்டாக அது இருக்குதான்னு பார்த்துட்டீங்களா? எதுவுமே இல்லாமல், எந்த ஐடியாவும் இல்லாமல், ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற லேண்டையெல்லாம் என்ன பண்ண போகிறோம்னு எந்த ஐடியாவும் இல்லாமல், எந்த கேள்விக்கும் தெளிவான பதில் இல்லாமல் இப்படி ஒரு ப்ராஜெக்டை கைவிடுறீங்களே, உங்களுக்குலாம் மண்டையில் ஏதாவது இருக்குதா? நீங்களாம் உண்மையிலேயே அரசியல்வாதிகள் தானா? அமைச்சர்கள் தானா? தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு தகுதி உண்டான ஆட்கள் தானா? என்ன கதை இது? தமிழ்நாட்டை எத்தனை வருஷம் பின்னோக்கி இழுக்க பார்க்குறீங்கன்னு அத்தனை போராளிகளும் பொங்கி தள்ளியிருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது? அதான் விஜய் சார் ஆட்சியாச்சே, விவசாயிகளின் நண்பன் விஜய் சார் அப்படின்னு சிம்பிளாக ஒரே ஒரு லைனில் அத்தனை போராளிகளும் தங்களோட ஸ்டேட்மெண்ட்டுகளை முடிச்சுக்கிட்டாங்க. என்னத்தை சொல்கிறது? இதெல்லாம் என்ன இன்னைக்கு நேரத்தான் நடக்குது? எப்பயும் நடக்கிறது தான். இதையெல்லாம் தாண்டி இதில் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசிய நிறைய ஆட்கள் பரவசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக தவக்கன்ஸ் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக பேசி ஒரு மாதிரி பரவசத்தின் உச்சத்தில் இருக்கிறானுங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா, திமுகவுக்கு எங்கள் தளபதி ஆப்பு வச்சுட்டாரு, திமுக காரங்க ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துல நிலம் வாங்கி போட்டிருந்தாங்க, அது பல மடங்கு ஏறும்னு அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அதெல்லாம் போச்சு, டோட்டலாக திமுகவோட சோழியவே இந்த ஒரு ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணுறதன் மூலமாக எங்கள் தளபதி முடிச்சு விட்டாரு அப்படின்லாம் பேசி பரவசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது? இவங்களெல்லாம் பார்த்து அழுகுறதா சிரிக்கிறதா எனக்கு தெரியல. அடிப்படையில் மனுஷன் ரெண்டே வகை தான். காசு வச்சிருக்கிறவன், காசு இல்லாதவன். பணம் வச்சிருக்கிறவன், பணம் இல்லாதவன். பணம் வச்சிருக்கிறவன் எந்நேரமும் அந்த பணத்தை எப்படி பெருக்கலாம்ங்கிறத பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். எதில் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த பணம் பல மடங்காக பெருகுங்கிறத பற்றி சதா சர்வ நேரமும் அவன் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் தான் பணக்காரன். அதில் அரசியல்வாதி அவன் இவன் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஒரு இடம் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அங்கே காசு இருக்கிறவங்க போய் நிலம் வாங்க தான் செய்வாங்க, அதன் மூலமாக பலன் அடைய தான் செய்வாங்க. அதில் அரசியல்வாதிகளும் இருப்பாங்க. அவ்வளவுதான். அரசியல்வாதிகள் மட்டும் அந்த வேலையை செய்கிறாங்க அர்த்தம் கிடையாது. எல்லாரும் செய்வாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள்கிட்ட மட்டும்தான் காசு இருக்குதா? நம்ம ஊர்ல வேற யார்ட்டையும் பணம் இல்லையா? பணம் இருக்கிற எல்லாரும் இந்த மாதிரி இடங்களை சூஸ் பண்ணி லேண்டெல்லாம் வாங்கி போட தான் செய்வாங்க. இந்த புதுசாக பஸ் ஸ்டாண்டு வர்றது, ரயில்வே ஸ்டேஷன் வர்றது, சிப்காட் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் வர்றது, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் மாதிரியான சில விஷயங்களை அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னு வச்சுங்க, அதை பேஸ் பண்ணி நிலம் வாங்கி போடுறது, இன்னும் டைடல் பார்க் வர்றது, இன்னும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வர்றதுன்னு எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்கோப் இருக்குதோ அங்கெல்லாம் அத்தனை பணக்காரனும் கொண்டு போய் பணத்தை கொட்ட தான் செய்வான். அதில் 1-2 இடத்துல லாஸ் ஆக தான் செய்யும். சில இடங்களில் எதிர்பார்த்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வராமல் கூட போவான். இதுக்காகலாம் எந்த பணக்காரனும் அலட்டிக்க மாட்டான். அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த பணக்காரனும் நிறுத்தி வைக்க மாட்டான். நாளைக்கு இவர் ஒரு ஏர்போர்ட்டுக்கு உண்டான இடம் இதுதான் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு வைங்க, விஜய் சாரே சொல்கிறாருன்னு வைங்க, அங்கேயெல்லாம் போய் இவங்க நிலம் வாங்க மாட்டாங்களா? அதில் திமுக அதிமுக பிஜேபிக்காரங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்களா? ஏன் இப்படி மனித புனிதர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் தவக்கன்ஸ், தாவேக அமைச்சர்கள், இன்னபிற எம்எல்ஏக்கள், இன்னபிற உயர்மட்ட நிர்வாகிகள், அவங்கெல்லாம் போய் அங்கே நிலம் வாங்கி போட்டு அதில் பல மடங்கு லாபம் பார்க்க முயற்சி பண்ண மாட்டாங்களா? என்ன கணக்கோ என்ன கணக்கில் இதெல்லாம் பேசுகிறாங்கன்னே எனக்கு புரியலை. அதாவது கூமுட்டைகள்லேயே ஆகச்சிறந்த கூமுட்டைகள்னா இந்த மாதிரி பேசி பரவசம் அடைகிற இந்த குரூப்பு தான். என்னன்னே தெரியறது கிடையாது. நம்ம எக்கானமி எப்படி இயங்குது, பணக்காரன் என்ன வேலை செய்வான் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எந்த புரிதலும் இல்லாமல் சும்மா யாரோ ஏதோ ஒரு கதையை சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஆப்பா போச்சு இவங்களுக்கு ஆப்பா போச்சுன்னு நினச்சி இவங்க சந்தோஷப்பட்டுக்கிறது, அவ்வளவுதான். யாருக்கும் இதில் ஆப்பும் கிடையாது, சூப்பும் கிடையாது. இப்படி பரவசம் அடைகிறவங்களுக்கும் 10 பைசா அதனால் பிரயோஜனமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக வேணும்னாலும் இந்த கதையை சொல்லலாம். புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு வருதுன்னு வச்சுங்க, நாளைக்கு விஜய் அரசாங்கமே புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டை கொண்டு வருதுன்னு வச்சுங்க, அங்கேயும் விஜய் அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த குற்றச்சாட்டை சொல்லலாம். இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டை கொண்டு வந்து சுற்றியும் தாவேக்காரங்க பூரா நிலம் வாங்கி போட்டு பலனடைய பார்க்குறாங்க, இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு தேவையே இல்லை, இந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவங்களுக்கு எதிராகவும் அந்த மாதிரி கிளப்பி விடலாம். தேவைப்பட்ட போராட்டங்கள் இது நடத்தி அந்த ப்ராஜெக்டையே அரசாங்கம் கைவிடுற மாதிரி கூட பண்ணலாம். இப்படி ஆரம்பித்தா எதுவும் இங்கே செய்ய முடியாது, எந்த நல்லதும் நடக்காது, எந்த வளர்ச்சி பணிகளும் தமிழ்நாட்டில் நடக்காது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தவக்கன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி செயல்பட்டாங்கன்னா அது அவங்களுக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. சரி, இதையெல்லாம் தாண்டி இதில் பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது விஜய் சார் என்ன கிளைம் பண்ணிக்கிறாரு, எதற்காக இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டதுன்னா அவர்
சொல்றது சிம்பிள். விவசாயிகளின் நலனா விமான நிலையமான்னு பார்த்தேன், எனக்கு விவசாயிகளின் நலன் தான் ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு, அதற்காக தான் இதை கைவிடுறேன் அப்படிங்கிறது அவர் சொல்ற ரொம்ப முக்கியமான ஒரு நியாயம். சரி, விவசாயிகள் விஷயத்தில் இவர் இப்படியே தான் இருக்க போறாரா, பெருங்கருணையோடையும் பேரன்போடையும் தான் விவசாயிகளை இவர் அணுக போறாரா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராசா. அவரு ஒரு அரசியல்வாதி, அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர். அவரு அதிகாரம் எப்படி செயல்படுமோ அப்படிதான் செயல்படுவாரு. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அடுத்தடுத்த போராட்டங்களை விஜய் சார் அரசு எந்த மாதிரி கையாளுதுங்கிறதுல இருந்து நீங்க இந்த விஷயத்தை தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். அதாவது விஜய் சார் பண்ணின முதலும் கடைசியுமான சம்பவம் இதுதான், அவ்வளவுதான். இதுக்கப்புறமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. விவசாயிகள் ஒரு போராட்டம் நடத்தி இதற்கப்புறமா விஜய் சார் அரசு பணிகிறதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுவும் ஏன் நடந்ததுன்னா, அவர் அரசியல்வாதியா முழுமையா மாறினதுக்கு அப்புறமாவும் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறமாவும் இந்த விவசாயிகள் மேல, பரந்தூர் விவசாயிகள் மேல அவர் பெரிய அளவுக்கு பெருங்கருணையும் பேரன்பும் கொண்டு நேசிக்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இவரு அந்த பிரச்சனையை நேரில் போய் அட்ரஸ் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். இவர் அட்ரஸ் பண்ணின ஒரே ஒரு பிரச்சனை இதுதான். மக்கள் மத்தியிலேயே போய், பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலேயே போய் அவங்களோட பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி, நான் ஆட்சிக்கு வந்தால் இதை நடக்க விடாமல் பார்த்துக்குவேன்னு இவர் கொடுத்த ஒரே ஒரு வாக்குறுதி இதுதான். இதை அவர் காப்பாற்றிட்டாரு, அவ்வளவுதான். இனிமே இது மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் போராட்டம் நடத்தி கோரிக்கை வச்செல்லாம் விஜய் அரசாங்கத்தை பணிய வைக்கிறதுங்கிறதெல்லாம் இனிமே ஆல்மோஸ்ட் நடக்காத காரியம். இப்போ இந்த விஷயத்தில் நிறைய பேர் கேட்குறாங்க, விஜய் அரசு சூஸ் பண்ண போகிற அந்த இடத்துல இதே பிரச்சனை தானே வரும், அங்கேயும் இதே மாதிரி நீர்நிலைகள்லாம் இருக்கும், விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, குடியிருப்பு வாசிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, அங்கேயும் எல்லா பிரச்சனையும் தானே வரும். அதை மீறி இவங்க எப்படி நிலத்தை கையகப்படுத்துவாங்க, அங்கே அந்த ப்ராஜெக்டை கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான பதில்ங்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அப்போ அதிகாரத்தின் கோர முகம் என்னங்கிறத அவங்க பார்ப்பாங்க. சம்பந்தப்பட்ட நில உரிமையாளர்களும் விவசாயிகளும் இன்ன பிற ஆட்களும் அப்போ அதிகாரத்தின் கோர முகம் என்ன, விஜய் சாரின் கோர முகம் என்னங்கிறதெல்லாம் அப்போ பார்ப்பாங்க. அப்போ அவங்க மேலே அத்தனை அடக்குமுறைகளும் ஏவப்படும். அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை முயற்சிகளும் எடுக்கப்படும். ஒரே ஒன்று தான், இவர் சொல்லிட்டாரு, நேரில் போய் அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணிட்டாரு, அதை ஒரு மாதிரி காப்பாற்றணும், சொன்ன சொல்லை விஜய் சார் காப்பாற்றி விட்டார் அப்படிங்கிற மாதிரி பலரும் பேசி பரவசம் அடையணும், அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். அதற்காக இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டை இத்தனை ஸ்டேஜுகளை தாண்டி வந்ததுக்கு அப்புறமும் கை விட்டுருக்குறாங்க, அவ்வளவுதான். இப்போ தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை கூட நடக்குது, அதை எதுவும் விஜய் சார் ஏறிட்டு பார்க்குறாரா, அந்த பக்கம் எதுவும் திரும்பி பார்க்குறாரா, இல்லை இன்னபிற ஆதவர்ஜுனா மாதிரி இன்னபிற முக்கியமான அமைச்சர்கள்லாம் அவங்ககிட்ட போய் பார்த்து ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, போலீஸ் அவங்களை எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுது நீங்களும் தானே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதிகாரம் எப்படி அவங்கள காலங்காலமாக ஹேண்டில் பண்ணிச்சோ, காலங்காலமாக ஆட்சியில் இருந்தவங்க எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருந்தாங்களோ அப்படித்தான் விஜய் சாரும் இருக்க போறாரு. இன்னும் சொல்ல போனா அது இன்னும் மூர்க்கமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருந்த திமுகவுக்கெல்லாம் மக்கள் மேலே பயம் இருக்கும். அதனால பிரச்சனை ஒரு லிமிட்டுக்கு மேலே கை மீறும் போது வெகுஜன மக்களின் கவனத்தை அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஈர்க்கும் போது அவங்க ஒரு மாதிரி இறங்கி வருவாங்க, ஒரு மாதிரி அதிகார தோரணையிலிருந்து அவங்க இறங்கி வருவாங்க. சில சலுகைகளை எல்லாம் கொடுப்பாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், இந்த மாதிரி லீவு கொடுக்குறோம், இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு இறங்கி எல்லாம் வருவாங்க. விஜய் சர்க்கார் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவருக்கு மக்கள் மேலே எல்லாம் பயம் கிடையாது. இவர் செஞ்சாலும் செய்யலன்னாலும், நல்லது பண்ணினாலும் பண்ணலன்னாலும் இவரோட மவுசு குறைய போறது இல்லைங்கிறது அவரோட கணக்கு. அதனால அவருக்கு மக்கள் மேல துளியும் பயமும் கிடையாது. அதனால ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளை கையாண்டதை விட இன்னும் கொடூரமாக தான் விஜய் சார் அரசு கையாளுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதற்குண்டான ஒரு உதாரணம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம்ங்கிறது. இது ஒன்று மட்டும் இல்லை, இப்போ பல்லடம் பக்கத்தில் ஒரு பஞ்சாயத்து ரொம்ப நாளாக போயிட்டு இருக்குது. அந்த ஆயில் அண்ட் கேஸ் பைப் லைனை விவசாயிகள் நிலம் வழியாக பதிக்கிறாங்க, அதுக்கு கூடுதல் காம்பன்சேஷன் வேணும், எங்கள் நிலத்துக்குள்ளே பதிக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப நாளாக விவசாயிகள் அதற்கு எதிராக போராடிட்டு தான் இருக்கிறாங்க. முந்தைய அரசாங்கம் அதை எப்படி டீல் பண்ணுச்சோ அதே மாதிரி தான் இவங்களும் இப்போ டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சரியாக சொல்லணும்னா அதை விட இதெல்லாம் கொடூரமாக இருக்குது.
இப்போ போன வாரம் கூட அமைச்சர் அருண்ராஜோட அங்கிருந்த விவசாயிகள்லாம் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்க. ஆனால் எந்த ரிசல்ட்டும் இல்லை. விவசாயிகளை பெருங்கருணையும் பேரன்பும் கொண்டு நேசிக்கிற இவங்க ஏன் அந்த விஷயத்தில் எந்த இதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? போலீஸை விட்டு ஒரு மாதிரி அடக்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிகாரம் தான். அதிகாரம் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். இது விஜய் சார் அங்கே போய் வாக்குறுதி கொடுத்துட்டாருங்கிறதுனால அந்த ஒன்றை மட்டும் பர்ஃபெக்டாக காப்பாற்றிடுவோம். மற்றபடி நாம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களாவே செயல்படுவோம்னு முடிவு பண்ணி அவர் அதை செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். இதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நாளைக்கு அது விவசாயிகளாகட்டும், இன்னும் பிற நில ஓனர்களாகட்டும், இன்னும் பிற தொழில் அதிபர்களாகட்டும், அரசாங்க ஊழியர்களாகட்டும், யாராக வேணும்னாலும் இருக்கட்டும், இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு விஜய் சார் ரொம்ப நல்லவர், அவர் எல்லாத்தையும் பெருங்கருணையோடையும் பேரன்போடையும் தான் அணுகுவார், அவர்கிட்ட நாம் போராட்டம் பண்ணி ஒரு மாதிரி காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு இறங்குனீங்கன்னா மொக்க தான் வாங்குவீங்க. கொடூரமான ஒடுக்குமுறைகளை தான் எதிர்கொள்வீங்க. இதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இந்த தூத்துக்குடியில் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. அந்த ஹூண்டாய் ஷிப்யார்டுக்கு எதிராக அந்த மக்கள்லாம் ஆல்ரெடி போராடிட்டு தான் இருக்கிறாங்க. எந்த அமைச்சர் அங்கே போய் பார்த்தாங்க? இல்லை முதலமைச்சர் தான் அது சம்மந்தமாக ஏதாவது பேசினாரா? எதுவும் கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், அதிகாரம் தான் ஒரே மாதிரி தான் செயல்படும். இன்னும் ஒரு 6 மாதம், அதிகபட்சம் ஒரு 6 மாதம் பொறுத்துங்க. இப்போ நாமெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோமோ அதை தவக்கன்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏப்பா எதை கொண்டு வந்தாலும் எதுத்தா எப்படி? ஒரு சிப்காட்டு, ஒரு ஐடி கம்பெனி, ஒரு டைடல் பார்க்கு, ஒரு ஏர்போர்ட்டு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, இதெல்லாம் வந்தால் தானே நாடு வளரும், தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு நல்லது. எதையும் வரவிட மாட்டாங்கிறீங்க. எதை கேட்டாலும் விவசாயம், விவசாயிகளின் நலன்கிறீங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாடு முன்னேறது? உங்களுக்கு வேலையும் வேணாம், எதையும் செய்யக்கூடாது, எப்படி அப்படின்னு கூச்சமே படாமல் இதே தவக்கன்ஸ் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக கேட்பானுங்க. அதற்குண்டான அத்தனை வேலைகளையும் விஜய் அரசு பார்க்கும். அதெல்லாம் யாருக்கும் சந்தேகமே தேவையில்லை. ஏன்னா பொதுவாக அரசாங்கம்ங்கிறது பெரும் முதலாளிகளுக்காகவும் பெரும் பணக்காரர்களுக்காகவும் செயல்படுற ஒரு அமைப்பு தான். அதற்கு விஜய் அரசும் விதிவிலக்காக இருக்கவெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தவக்கன்ஸும் அதற்கு ஏற்ற மாதிரி தான் கூவானுங்க. எல்லா கூத்துகளையும் நாம் பார்க்க தான் போகிறோம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.